நேற்று பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஸ்பேஸ் ரன் பண்ணேன், மராத்தான் பேஸ் வந்து ரன் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணி வார்ம்அப்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர் நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே தெரியும். ஆனால் வாட்ச் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு ஓட முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டுக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு ஒரு 17-18 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு ஸ்கூட்டி வந்து ஓட்டினாங்க. இப்போ அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி நான் ஓடினேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரேஸ் ஃபீலிங் வரும். ரேஸ் பேஸில் நம்ம ஓடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டு அதே பேஸில் வந்து நம்ம ரேஸில் வந்து நம்ம ஓட முடியும். அது வந்து நமக்கு வந்து ஒரு மோட்டிவாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஓடினேன். நேற்று நான் ரேஸ் பேஸில் ஓடினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக ரொம்ப ரிலாக்ஸாக ஓடினேன். அந்த ரிலாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்ததுன்னா ஓடினதுக்கு அப்புறம் அதோட எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு டெம்போ ரன் பண்ணுவேன். டெம்போ ரன் அப்படின்னா நம்ம வந்து நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 60-70% எஃபெக்ட் போடணும். என்னோட பார்த்தீங்கன்னா 350 வந்து நான் ஓடுவேன். 350 4 அந்த பேஸ்க்குள்ள வந்துட்டு டெம்போ எஃபெக்ட் என்னோடது பெர் மினிட் பெர் கிலோமீட்டர் வந்துட்டு 4:30, அதாவது 3 minutes 50 செகண்ட்லேருந்து 4 minutes அந்த பேஸ்க்குள்ள நான் ஓடுவேன். ஒவ்வொருத்தவங்களோட ஃபிட்னஸை பொறுத்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஃபிட்னஸை பொறுத்து அவங்க ஹார்ட் ரேட்டை வச்சுட்டு அவங்களோட டெம்போ பேஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ரன்னர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களோட பேஸ் வந்து குறையும். இப்போ டெம்போ வந்து அவங்களுக்கு வந்து 5 பேஸாக இருக்கலாம், 5:30 பேஸாக இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு 60-70% ஹார்ட் ரேட்டில் வந்துட்டு நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு ஓடணும். அதாவது நம்ம வந்து டெம்போ ரன் ஓடும் போது 2 வார்த்தை பேசலாம், ஹாய் ஹலோன்னு மாத்திரம் பேச முடியும். அதுக்கு மேலே வந்து கண்டினியூ நம்மளால பேச முடியாது. அது வந்து டெம்போ எஃபெக்ட். இப்போ ஈஸி எஃபெக்ட் நம்ம வந்து ஃபுல் சென்டென்ஸ்டே பேசலாம், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஃபுல் சென்டென்ஸ் நம்ம பேசலாம். நம்ம வந்து மூச்சு வந்துட்டு திணறாது. அது வந்து ஈஸி எஃபெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ரேஸ் பேஸில் ஓடும்போது நம்ம வந்துட்டு டெம்போலேருந்து ஹார்டாக பேசுவோம். அப்போ வந்துட்டு நம்மளால பேச முடியாது, ஒரு வார்த்தை தான் பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸ்பீட் ஒர்க் அவுட் யூ டு மேக்ஸிமம் அது வந்து நம்ம வந்து ஆல் அவுட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்துட்டு விவோ டு மேக்ஸிமம் போகும். 90% மேலே போகும். ஹார்ட் ரேட் வந்துட்டு இப்போ 180 தான் நம்மளோடதுன்னா 170 180 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். அப்போ வந்து நம்ம பேசவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிரீத்திங் வந்து நம்மளோடது வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட டெம்போ பேசுறது, லாங் பேசு, ஈஸி பேசுறது, அப்புறம் வந்து ரேஸ் பேசுறது, அப்புறம் வந்து விஓடி மேக்ஸிமம் இது அப்படிங்கிறத வந்துட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒருவேளை வந்து டாடா மும்பை மராத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எந்த மராத்தானோட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.